ஏன் ஹீட் வேவ் வருதுன்னா பேசிக்கலி இந்த ஓசோன் லேயரை ஒட்ட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால தான். மோர் எக்ஸ்போஸ் டு சன்லைட் 12 to 3 o'clock அந்த டைமிங்ஸில் யாரெல்லாம் அதிகமாக வெளியில் வேலை செய்கிறாங்களோ அவங்க முதல்ல என்ன ஆகும்னா கிட்னியும் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட்டும் வந்து வணக்கம். கடந்த ஒரு சில வாரங்களா இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வெயிலின் தாக்கத்தால மக்கள் பல பேருக்கு பல உடல் உபாதைகள் ஏற்படுது, ஒரு சில இடங்கள்ல உயிரிழப்புகளும் ஏற்படுது. இதெல்லாம் பத்தி தெளிவா விவரிக்க வராங்க நம்மளுடைய டாக்டர் பாண்டிய மீனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த வெயில் காலத்துல இப்போ அதிகமாக கேள்விப்படுற ஒரு வார்த்தையா என்ன இருக்குன்னா ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க முன்னாடி ஹீட் வேவ் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹீட் வேவ் அப்படின்னா நம்மளுடைய WHO மாதிரி மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. லைக் என்னென்னா ஒரு ஹில்லி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நார்மல் டெம்பரேச்சர் அப் டு 30 டிகிரி செல்சியஸ். நம்மள மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கிற ஊருக்கு எல்லாமே வந்து 37 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் மிட் பிளெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அப் டு 40 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து ஹை நார்மல். அதுலேயே வந்து ஹீட் வேவ்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக கன்சிக்யூட்டிவாக 5 days இருந்துச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு விட ஜாஸ்தி, அதாவது 5 டிகிரிஸு ஃபார் கன்சிக்யூட்டிவ் 5 days, அதுக்கு பேர் தான் ஹீட் வேவ். ஏன் ஹீட் வேவ் வருதுன்னா பேசிக்கலி இந்த ஓசோன் லேயரை ஒட்ட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால தான். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஹீட் உள்ளார வருது. உள்ளார வர்றதால என்ன ஆகும், ஹியூமிடிட்டி அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும், ஹியூமிடிட்டி அதிகமாகும். திரும்பியும் வந்து என்ன ஆகுது, ஓப்பன்ஸ், சன் டேரெக்டாக வருது, திரும்பியும் வைசி வெர்சா அந்த சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதனால் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதனால் வர சைட் எஃபெக்ட் தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸ்ட்ரோக்குன்றது வந்து கடைசி லெவல். ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஹீட்டாக இது கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீட் கிராம்ஸ், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக், 3 வெரைட்டி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மூணுமே என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக வந்து வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரும். அதுலேயும் வந்து மோர் எக்ஸ்போஸ் டு சன்லைட் 12 to 3 o'clock அந்த டைமிங்ஸில் யாரெல்லாம் அதிகமாக வெளியில் வேலை செய்கிறாங்களோ அவங்க முதல்ல என்ன ஆகும்னா ஸ்வெட் அதிகமாகும், கை கால் வீக்கம் வரும், கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வலியும் மட்டும் இல்லை வீக்கமும் அதிகமாக வரும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது எக்ஸாஷன். எக்ஸாஷன்ற போது என்னாகும், ஸ்வெட் அதிகமாகும், அதாவது நம்மளுடைய பாடி கோர் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அது என்ன ஆகும், கோப்பப்பாக. ஸோ கோப்பப்பாக நார்மலாக என்ன ஆகும்னா நம்ம ஸ்வெட் வழியாக நமக்கு வந்து டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வெட்டே இருக்காது, ஏன்னா அந்த கோர் பாடி டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாகிடும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் ஸ்ட்ரோக். ஹீட் எக்ஸாஷன்றது போது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு வீக்னஸ்ஸு, அப்புறம் மயக்கம் வர்றது, இதெல்லாம் தான் சிம்டம்ஸாக இருக்கும். அது பேர் ஹீட் எக்ஸாஷன். ஸ்ட்ரோக் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுலேயுமே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று வந்து எக்ஸாசெர்பேட்டட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி எக்ஸர்ஷனல் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. கிளாசிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக சில்ட்ரன், அப்புறம் எல்டர்லி ஏஜ் குரூப், அப்புறம் க்ரானிக் டிசீஸ் உள்ளவங்க லைக் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அது எக்ஸர்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்ஸ், இன்னொன்று மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு அடுத்தது நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா வெளியில், அவங்க ரூஃப் போடுறாங்க இல்லையா, ரூஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாரும் கம்ஸ் அண்ட் எக்ஸர்ஷன், அதாவது உழைச்சிட்டே இருக்காங்க, வெயில் கீழே உழைக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து தனி. ஸோ கிளாசிக் ஸ்ட்ரோக் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வயசானவங்களும், குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜாஸ்தி ஹீட் பட்ட உடனே எல்லா தண்ணியும் வற்றிடும், டீஹைட்ரேஷன் ஆகிடும், ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, அவங்களுக்கு ஸ்வெட் வராது. ஸோ ஈஸியாக டீஹைட்ரேஷன் ஆகும்போது அது காம்ப்ளிகேஷன்ஸ் போயிடுவாங்க. எல்டர்லி பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, ஸ்கின் தான் நார்மல் ஃபஸ்ட்டு ஆர்கன் இந்த பாடி என்பது ஸ்கின். இந்த ஸ்கின்ல என்ன ஆகும், ஹீட் அதிகமாகும் போது நார்மலாக அந்த தெர்மோரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து ஹைப்போதலமஸில் வேலை செய்யும், இது வழியாக அது வேலை செய்யும், அவங்களுக்கு அது இருக்காது. ஸோ அதில் இருக்கிற அதே போல் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், பிளட் வெசல்ஸ் தின்னாகிறதுனால ஹீட் மட்டும்தான் போகுமே தவிர ரெகுலேஷன் நடக்காது. ஸோ என்னாகும், சீக்கிரமாக ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க, சீக்கிரமாக வந்து ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப டயர்ட்னஸ், வீக்னஸ், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஸ்வெட்டே இருக்காது, ஆனால் உடம்பு மட்டும் ரொம்ப சூடாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரைகள் எடுக்கிறாங்க இல்லைங்களா, க்ரானிக் டயபிட்டிஸ் பேஷண்ட் இல்லை ஹைப்பர் டென்ஷன், அந்த டேப்லெட்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளாரே டீஹைட்ரேட் பண்ணின்னு இருக்கு.
இதுக்கிடையில நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி ஹீட் வேவ் படுறதால வர காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியாக விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த குரூப் முதல்ல அஃபெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் மற்ற ஸ்டேஜஸில் போய் அஃபெக்ட் ஆகுது, மற்ற குரூப் அஃபெக்ட் ஆகும். இப்போது காமன் சிம்டம்ஸ்னா என்ன ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான காமன் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்வெட் ஆகும், அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்வெட்டே இருக்காது. யூ ஃபீல் லைக் வார்ம். அந்த வார்ம்த் வர ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ஹாட் ஆக ஆரம்பிச்சிடும் ஹோல் பாடி. அந்த வார்ம்த்தும் அந்த ஹாட்னஸ் அதை வந்து உன்னால் ஃபீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மூணாவது என்ன ஆகும், கன்ஃபியூஷன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம கூட பேசுறது யார், நம்ம கூட இருக்க உறவினர்கள் யாருன்னு நீங்கள் கேட்டால் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ரொம்ப அதிகமான ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த வெயிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண அக்ரிகல்ச்சர் பீப்புள், அவங்க வெயிலே தான் வேலை அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், அதிகமாக அது படும்போது டக்குன்னு வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் முதல்ல இந்த வலிப்பு வரும். அதுக்கப்புறம் என்னாகும், உங்களுடைய கிட்னிஸ் இப்போ உள்ளார ஆர்கன்ஸ்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும். அதில் மெயினாக ஃபஸ்ட் நம்ம வரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்னியும் ஹார்ட்டும். கிட்னியும் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட்டும் வந்து அப்படியே நின்றுடும். அது ஏன்னா அந்த சூடு தாங்க முடியாமல் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு உள்ளாக்க கோர் பாடி டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரோக்கோடைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வரும், கன்ஃபியூஷன் அந்த மாதிரி போவாங்க. டெலீரியம்னு ஒரு ஸ்டேட், அதாவது தான் என்ன பண்ணுறோன்றே தெரியாதது ஒரு டெலீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர். அதுக்கு அடுத்தது கன்ஃபியூஷன் தான் ஃபஸ்ட்டு, டெலீரியம் செகண்டு, தேர்ட் வந்து சீஷஸ், அதான் வலிப்பு வர்றது. மூணாவது வந்து அவங்க சுயநலம் இழந்துருவாங்க, அது பேர் சிங்கோப்புன்னு பேர், ஹீட் சிங்கோப். ஏன்னா நம்மளோட ரத்த குழாயெல்லாம் வந்து நல்லா சுருங்கிடும். ஸோ அதனால் வந்து ரத்த குழாய் மூளைக்கு போகாமல் இருந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ரிவர்ஸில் வரணுன்னா கஷ்டம். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து கோமா ஸ்டேஜ். ஸோ கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கொண்டு வர முடியாது. அது ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் பம்பிங்கே நின்றுடும். ஸோ இவ்வளவுமே காம்ப்ளிகேஷன்ஸ், லைக் அது சின்னதில் ஆரம்பித்து பெருசில் முடியாது. நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி காமனான சிம்டம்ஸாக இருக்குது. இது எப்படி நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணி ஒரு சாமானிய மனுஷன் எப்படி அதை ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு புரிஞ்சுக்கிறது? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வேறு, இப்போ இருக்க டெம்பரேச்சர் வேறு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அறியாமலே ஒரு ஃபட்டிகபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நம்மளால் முடியாத ஒரு டயர்ட்னஸ், ஒரு இடத்துல உட்காரலாம் போல் இருக்கும், படுக்கணும் போல் இருக்கும், இல்லை தலை சுத்தல். இப்போ நடந்துகிட்டே இருக்கீங்க, இந்த நாளில் எப்பயும் ரொட்டீன் ஒர்க் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, அந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலுமே இஸ் கம்பல்சரி, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரோக், ஹீட் கிராம்ப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று. தென் நம்பர் 2, கிடினஸ், மயக்கம் வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணாலுமே அந்த மயக்கம் செட்டில் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி வரும்போது அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், அன்யூஷுவல் வாமிட்டிங், அன்யூஷுவல் டயரியா. இது நம்ம நார்மலாக சாப்பிட்டு தான் சாப்பிட்ருப்போம், பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட்டிங் இருக்குது, டயரியா இருக்குது, இது நான் இது வரைக்கும் வெளியில் கூட வாங்கி சாப்பிடல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்வெட்டு, நிறைய ஸ்வெட் இருக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்வெட்டிங்கே இருக்காது, உடம்பு மட்டும் ரொம்ப சூடாக இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மல், அதாவது காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க. இப்போ நம்ம ரெய்னி சீசன்ஸில் வந்து நமக்கு ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட்னு கொடுப்பாங்க. அப்போ பீப்புள் அதுக்கு வந்து பயப்படுவாங்க, பயந்து வீட்டிலலாம் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம சம்மர் சீசனில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலாம் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்குது, எல்லோ அலர்ட்லாம் கொடுக்குறோம் ஹீட் வேவ்ஸ்க்கு. பட் மக்கள் அதை அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி இல்லை. ஸோ அது என்ன எப்படி நினைக்கிறீங்க? ஸோ அது என்னென்னா ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து போய் சேரலை. இதே நீங்கள் வந்து கொரோனா பற்றி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகிடும். கொரோனா பற்றி பேசி 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 நீங்கள் மீடியாவும் சரி, நீங்கள் நெட்டு ஃபோன் எடுத்தாலும் சரி, சோஷியல் மீடியா பயங்கரமாக பரவிருக்கும். வேறு ஹீட் வேவ்ஸ் பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 104 105 போயாச்சு. அது கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் ஒரு 3 ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 5 days கிட்ட ஆயிருக்கு. ஸோ அது ஆயிடுச்சுனாவே இட்ஸ் அ ஹீட் வேவ், கண்ணுக்கு தெரியாத ஒரு பிம்பம் அது. அது நம்ம தான் வந்து நான் இப்போ எப்படி நீங்கள் கொரோனா பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் ஹீட் வேவுமே. நம்ம அதுக்கான நாலேஜை நம்ம அவங்களுக்கு ரீச் ஆகலை பேசிக்காக. அது யார்கிட்ட கேட்டிருந்தா தெரியும். நாமளும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது. இந்த பர்டிகுலர் பிளேஸில் இப்போ நீங்கள் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க, அந்த டைமில் எனக்கு உடம்பு சூடாக்குன்னா தட் இஸ் அலார்மிங். ஓகே. ஸோ இப்போ ஹீட் வேவ், நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்போ நீங்கள் பார்த்து இப்போ அக்ரிகல்ச்சர்லேயே இருக்காங்க, ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க, தொட்டு பார்க்குறீங்க, ட்ரையாக இருக்குது ஸ்கின், சூடாக இல்லை, ஐ மீன் சூடாக இல்லைன்னா அந்த ஸ்வெட்டெல்லாம் போயிட்டு கூல் ஆகிடுவாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க அப்படின்னா உடனே முதல்ல நிழலில் கொண்டு வந்துடணும். நிழலில் கொண்டு வந்துட்டு முடிஞ்சால் ஐஸ் வாட்டர் ஒரு கேன் வந்து அப்படியே முக்கிடலாம் ஃபஸ்ட்டு.
அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி வச்சு நல்லா ஃபுல்லாக ஊற்றிடணும், அவங்க உடம்பு மேலே ஃபுல்லாக ஊற்றிடணும். ஐஸ் பேக் இருக்குன்னா இல்லை ஐஸ் கட்டியோ எது கிடச்சிருந்தாலும் நெத்தியில், அக்கில், தொடையிலெல்லாம் நல்லா பேக் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த இடம்லாம் வந்து நல்ல டெம்பரேச்சர் நமக்கு இப்போ நமக்கு ஜுரம் வந்து அந்த இடத்துல தானே நம்ம டெப்பிட் ஸ்பாஞ்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த கண்டிஷனில் டெப்பிட் ஸ்பாஞ்சிங் உதவாது, ஐஸ் பேக் மாதிரி தான் உதவும். அவங்க பேசிக்காக அவங்க சூடாயிட்டாங்க, நம்ம கூல் பண்ணணும். கூல் பண்ணுறதுக்கு என்னவோ அத்தனையும் செய்யணும். அவங்க சுயநலவு இல்லாத போது ஜூஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. உடனே நீங்கள் என்ன பண்ணி உங்களை பார்த்த உடனே 108 கால் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணுங்க. பை த வே அவங்க வரத்துக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கோர் பாடி டெம்பரேச்சர் குறைச்சிட்டிங்கன்னா அவங்க பொழைச்சிடுவாங்க, இல்லைன்னா பொழைக்கிறது கஷ்டமாக. ஓகே, இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இல்லைன்னா அந்த ஹீட் வேவ்ஸ்லேருந்துமே எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டைமிங்ஸ் 12 to 3 இஸ் அ கரெக்ட் டைமிங் ஃபார் த ஹீட் வேவ். அந்த டைமிங் மோஸ்ட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எல்லோரும். இப்போது அத்தியாவசிய தேவைன்னா போங்க, இல்லைன்னா தேவை இருக்காது. க்ளாத்ஸ் வந்து காட்டன் க்ளாத்ஸ் யூஸ் பண்ணணும், லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்க் கலர்ஸ் வேண்டாம். தென் நம்பர் 3 வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தாகமே எடுக்கலனாலும் பரவாயில்ல. நாங்கள் நார்மலாக டாக்டர்ஸ் என்ன சொல்லுவோம்னா 4 liters பர் டே இஸ் எக்ஸ், ஒரு பர் டே பர் பர்சன் குடிக்கணும். இந்த டைம் வரும்போது 5 liters பர் டே குடிக்கலாம், உங்களுக்கு தாகமே எடுக்கலாலும் பரவாயில்ல. அண்ட் மோர் ஓவர் சால்ட், நமக்கு நார்மலாக இதில் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டில் வந்து சால்ட்டோடு தான் வெளில நமக்கு போகுது. ஸோ சோடியம் லெவல்லாம் கம்மியாயிடும், பொட்டாசியம் லெவல் கம்மியாயிடும். ஸோ அதை ரெப்ளினிஷ் பண்ணணும் அப்படின்னா ஓஆர்எஸ் கலந்த வாட்டர், இப்போ அந்த ஒரு ஓஆர்எஸ் சேஷே இருக்குன்னா 1 liter வாட்டர் பாட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக குடிக்கணும். ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம சைட் பை சைட் எல்லாம் அந்த சால்ட்டும் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும், வாட்டரும் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும். அம்பர்லா கையில் மஸ்ட்டு. அந்த டைரக்ட் அந்த ஹீட் வேவ் வர சமயம் நமக்கு தெரியாது, எப்போ வருதோ அதை அந்த அம்பர்லாவோ மற்றதெல்லாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளை. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளார குழந்தைங்களையோ இல்லை பெட்ஸையோ உள்ளார வச்சு இது பண்ணுறாதீங்க. ஏசி போட்டுட்டு குழந்தைங்க உள்ளார இருக்குது, இல்லை பார்க்டு வெஹிக்கலில் குழந்தைய உள்ளார இருக்கிறது தயவுசெய்து அறவே அகற்றிடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளாரே உஷ்ணம் ரெடி ஆகும். நீங்கள் என்ன தான் ஏசி போட்டிருந்தாலும் உஷ்ணம் வந்து அதில் அந்த குழந்தைங்க ஈஸியாக பாதிச்சிடும், பெட்ஸும் ஈஸியாக பாதிச்சிடும். எல்டர்லி பீப்புள் ரொம்ப ரொம்ப அவேராக இருக்கணும். நீங்கள் ஒருத்தவங்க ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்ரேட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும்போதே. நம்மளாவது வெளியில் போகிறோம், வயசானவங்க வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக் தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த ஹீட் வேவ்னால பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும்? பெரிய லெவல்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்மளோட மசில் என்ன ஆகும், சூடு தாங்க முடியும். நம்ம மசில்ன்றது வந்து ஒரு ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன் என்ன ஆகும், ஹீட் பட டீநேச்சர் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் ராப்டோமயோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யூரின் வழியாக அந்த ப்ரோட்டீன் வெளில போக ஆரம்பிச்சிடும், அதனால் கிட்னி பாதித்து கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப காமன். ஆனால் அது ஃபெயிலியர் ஆனால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து லிவர் ஃபெயிலியர், அதுக்கு அடுத்தது கார்டியோஜெனிக் ஷாக். இதுதான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஷாக்கில் போயிட்டாங்க, ஹார்ட் துடிப்பு நின்றுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ். வந்தவங்க ரிக்கவர் ஆகிட்டாங்கன்னா அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது மோஸ்ட் காமன்லி. பட் கார்டியோஜெனிக் ஷாக்லேருந்து வெளில வந்தவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த சைட் எஃபெக்ட்ஸ், அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ எஸ், ஹீட் வேவ்ஸ் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி டாக்டர் மீனா சொல்லி நம்ம நிறைய தெரிஞ்சிருந்திருப்போம். ஸோ இந்த கோடை காலத்தில் இந்த ஹீட் வேவ்ஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சம்மரை எதிர்கொள்வோம்.